வணக்கம் ஆனந்தி. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் அதிக மழையானது பெய்து வருகின்றன. குறிப்பாக நேற்று இரவு பெய்ய தொடங்கிய மழை காலை விடிய விடிய பார்த்தோம்னால் மழையானது முழுமையாக பெய்தது. இதனால் வேலூரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பியிருக்கின்றன. குறிப்பாக அதாவது சதிப்பேரி ஏரி மற்றும் தொரப்பாடி ஏரி முழுமையாக நிரம்பி அதிலிருந்து உபரி நீரானது வெளியேறி வருகின்றன. அந்த உபரி நீர் வெளியே வருவதன் காரணமாக பார்த்தோம்னால் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 4வது மண்டலம் 42வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் தெரு, கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது குடியிருப்பு பகுதிகளில் முழுமையாக மழைநீரானது சூழ்ந்திருக்கின்றன. அதாவது இந்த ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது கால்வாயின் வழியாக சென்று மற்ற ஏரிக்கு சென்றடையும். ஆனால் அந்த உபரி நீர் செல்லக்கூடிய அந்த கால்வாய் முழுமையாக ஆக்கிரமிப்பின் பிடியில் இருப்பதன் காரணமாக அந்த தண்ணீர் வெளியேற முடியாமல் அதே பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் முழுமையாக சூழ்ந்து இருக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்திடமும் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் புகார் அளித்திருக்கின்றனர். அதாவது மழைக்காலங்களில் தண்ணீர் நிரம்பி ஏரியிலிருந்து தண்ணீர் நிரம்பி வந்தால் தங்கள் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் முழுமையாக தேங்கி விடுகின்றன. இதனால் பார்த்தோம்னால் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஆகவே மழை காலத்திற்கு முன்பாகவே இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஏற்கனவே மனுவாக புகார் அளித்திருக்கின்றனர். ஆனால் அந்த நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளாததே இதற்கு தற்போது குடியிருப்பு பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஏரியில் தண்ணீர் மழையின் தாக்கம் இருக்குவதன் காரணமாக தண்ணீரின் அளவானது அதிகரித்து வருகின்றன. அதனால் தண்ணீரும் வெளியேறும் தண்ணீர் அளவும் அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த கால்வாயை முறையாக சீரமைத்து அந்த தண்ணீர் செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. ஆனந்தி.